தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒவ்வொன்றை பத்தியும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப விளக்கமா இன்றைய தினத்துல உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதி. பழனி சட்டப்பேரவை தொகுதி பழனி மற்றும் கொடைக்கானல் தாலுகாக்களை உள்ளடக்கிய தொகுதி. பழனியில் மொத்தம் 33 வார்டுகளும் கொடைக்கானலில் 24 வார்டுகளும் உள்ளன. ஒன்றிய பகுதியில் 30 வார்டுகள் உள்ளன. இத்தொகுதியில் மொத்தம் 2,47,880 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 1,23,466 ஆண் வாக்காளர்களும் 1,24,389 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 25 பேர் இருக்கிறார்கள். இத்தொகுதியில் கடந்த 5 சட்டமன்ற தேர்தல்களிலும் திமுக மற்றும் அதிமுக மாறி மாறி வெற்றி பெற்று வந்துள்ளன. அதற்கு முன்னர் 3 முறை கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இத்தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக அதிமுகவை சேர்ந்த KSN வேணுகோபால் இருக்கிறார். பழனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பழனி முருகன் கோயில், கொடைக்கானல்னு நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தாண்டி வேற என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம். பழனி சட்டப்பேரவை தொகுதியில் முக்கிய தொழில்களாக சுற்றுலாவும் விவசாயமும் உள்ளன. கொடைக்கானல் தாலுகாவில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட ஆதிவாசி கிராமங்களில் 15,000 பழங்குடியினர் இருக்கிறார்கள். பழனியில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் பழனி ஆண்டவர் ஆண்கள் பெண்கள் கலைக்கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், தனியார் பொறியியல் கல்லூரி, தனியார் கலைக்கல்லூரி ஆகியவை இருக்கின்றன. கொடைக்கானலில் அரசு கலைக்கல்லூரி எதுவும் இல்லை. பெண்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது. இருபாலருக்குமான தனியார் கல்லூரி ஒன்று உள்ளது. பழனி முருகன் கோவில், பெரியநாயகி அம்மன் கோவில், பெரியாவுடையார் கோவில், ஐபர்மலை, தேவாலயங்கள், மசூதிகள் இத்தொகுதியின் முக்கிய இடங்களில் குறிப்பிடத்தக்கவை. கொடைக்கானலை பொறுத்தவரை ஏரி, பசுமை கொஞ்சும் பள்ளத்தாக்குகள், பூங்காக்கள் போன்ற சுற்றுலா தலங்களும் 108 விவசாய கிராமங்களும் உள்ளன. இவ்வளவு நேரம் பழனி தொகுதியினுடைய சிறப்பம்சங்கள் பத்தி பார்த்தோம். இனி பழனி தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அந்த தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா போயிருக்கார் இல்லையா, அவர் யாருன்னு பார்க்கலாம். பழனி சட்டப்பேரவை தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக இருப்பவர் KSN வேணுகோபால். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் MP சேனாதிபதியின் மகனான இவர் தாராபுரம் பகுதியில் பாலிடெக்னிக் நடத்தி வருவதோடு விவசாயமும் செய்து வருகிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி 2004ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைத்துக் கொண்ட வேணுகோபால் பின்னர் மாவட்ட MGR மன்ற தலைவராகவும் தற்போது பழனி நகர செயலாளராகவும் உள்ளார். சட்டசபையின் அவை நடவடிக்கை ஒழுங்கு குழு உறுப்பினராகவும் இவர் இருந்து வருகிறார். 2011ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக சார்பில் பழனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பழனி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் KSN வேணுகோபால் முன்னாள் காங்கிரஸ் MP சேனாதிபதியின் மகன். 2004 காங்கிரஸ்ல இருந்து விலகி அதிமுக இணைஞ்சவர். 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு ஜெயிச்சவர். இவர் இந்த தொகுதியில என்னென்ன வாக்குறுதிகளை தேர்தல் சமயத்துல கொடுத்தாரு, அந்த வாக்குறுதிகள் எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைவேற்றிருக்காரான்னு பொதுமக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்ன செஞ்சிருக்க, என்னென்னலாம் செய்யல, ஏன் செய்யலன்னு விளக்கம் அளிச்சிருக்காரு KSN வேணுகோபால். பார்க்கலாம். குடிநீர் ஆதாரம் வழங்கக்கூடிய குண்டாறு குடிநீர் திட்டத்தினை செயல்படுத்துவோம் என்று வாக்குறுதி கூறினார். அதனை இன்று வரை ஒரு மைல்கல் கூட நகர்த்தவில்லை. நமது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவருடைய கவனத்துக்கு சென்று இங்கு கீழ்குண்டாரானது அந்த கீழ்குண்டாரை பொறுத்தளவு 46.31 கோடி அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அந்த பணி விரைவில் முடிக்கப்படும் என்பதையும், அதை முடித்தால் குடிநீர் பிரச்சனையை தீர்ந்துவிடும் கொடைக்கானல் நகரத்திற்கு என்பதையும் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த 3 சாலை இன்று மூடப்பட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு தேர்தல் கோரிக்கையிலையும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு சுற்றுலாவை மேம்படுத்த, அடிப்படை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எங்களுக்கு இந்த சாலையை துரிதமான முறையில் உடனடியாக திறந்து விடும்படி கேட்டுக்கொள்கிறேன். மூணாறு கொடைக்கானல் சாலையை பொறுத்தளவு இப்பொழுது ஆய்வில் உள்ளது. நான் இங்கே சட்டமன்றத்தினுடைய
சட்டமன்ற உறுப்பினராக பொழுது நான் அங்கே நேரிலே சென்று யாருமே சென்றிருக்காத முடியாத அளவுக்கு நாங்கள் நேரில் சென்று பார்த்த பொழுது அது இப்போ ஆய்வில் இருக்கின்றது. அது கண்டிப்பாக நிறைவேற்றிடுவோம். இந்த இருக்கக்கூடிய ஹோட்டல் இந்த தண்ணி பூரா அதில் போய் கலக்கிறதுக்கு இங்கே மெயினான பாதாள சாக்கடை எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் பாதாள சாக்கடையும் மற்ற கழிவுநீர் போகிறதுக்கான வழியும் செஞ்சு கொடுத்தாங்கனாக்க இந்த சாக்கடையை தண்ணி பூராமே இந்த லேக் தண்ணியில் கலக்காமல் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். நகரத்தினுடைய பாதாள சாக்கடை திட்டமானது இப்பொழுது 140 கோடி ரூபாயில செலவு செய்து அதை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆயக்குடி கொய்யாக்கா பார்த்தீங்கன்னா பேர் போனதாக விளங்கி கொண்டிருக்குது. எல்லா மாநிலத்திலுமே ஆயக்குடி கொய்யாக்கா, பழனி பகுதி கொய்யாக்காய்னா நல்ல விலைக்கு போயிட்டு இருக்க சூழ்நிலையில் இங்கே விவசாயிக்கு ஸ்டாக் வைக்கக்கூடிய ஒரு குளிர்சாதன தொழிற்சாலை இல்லாதனால பல நஷ்டக்கணக்கு ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு தொழிற்சாலை கட்டி கொடுக்குமாறு நம்ம கவர்மெண்ட்டை கேட்டுக்கொடுக்குது. பழனி தொகுதியை பொறுத்தளவு கொய்யா பழத்திற்காக பல வகைக்காக நமது குளிர்பான கிடங்கை நான் சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக நின்ற பொழுது நான் அதை வாக்குகள் கொடுத்தேன். புரட்சித் தலைவி அம்மா அவருடைய கவனத்துக்கும் கொடுத்திருக்கின்றேன். அது உடனடியாக அவர் செயல்படவிட்டிருந்தாலும் கூட இப்பொழுது அது ஆய்வில் இருக்கின்றது. அதை கண்டிப்பாக நமது இன்னும் ஓராண்டுக்குள் கண்டிப்பாக அதை நிவர்த்தி செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ரோப் காரில் எப்போ பார்த்தாலும் நெரிசலும் மக்களுக்கு கூட்டமாக அதிகமாக இருக்குது. இன்னொரு ரோப் கார் இரண்டாம் ரோப் கார் போடுறதா இங்கே வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி இந்த இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இதுவரை வந்த எம்எல்ஏக்கள் யாருமே செஞ்சு கொடுக்கல பொதுமக்களுக்கு. பக்தர்கள் வெகு விரைவில் சென்று தரிசனம் செய்வதற்காக இரண்டாவது ரோப்கார் திட்டத்தை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இப்பொழுது துவங்கிவிட்டார்கள். அந்த பணிகள் இப்பொழுது டெண்டர் விடப்பட்டு அது கூடிய விரைவில் ஆய்வு செய்து அதை உடனடியாக நமது இங்கே நமது இந்த ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக அதை புரட்சித் தலைவி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள்.